டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான விஷயங்களை தான் இதில் தொகுப்பாக கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் தமிழ்நாடு பட்ஜெட் ஹைலைட்ஸ் அதில் உள்ள முக்கியமான எக்கனாமிக் ரிலேட்டடான ஃபேக்ட்ஸை நம்ம கொடுத்துருக்குறோம். திட்டங்கள் தவிர்த்து முக்கியமான பட்ஜெட் ரிலேட்டடான ஃபேக்ட்ஸும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த வீடியோவை தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குளோபல் இன்வெஸ்டார்ஸ் மீட் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஜனவரி 7 and 8 2 நாள் நடந்தது 2024. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை. இது 3வது சீரீஸு. இதுக்கு முன்னாடி 2 நடந்தது. இந்த இன்வெஸ்டர் மீட்டோடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா $1 ட்ரில்லியன் எக்கானமி 2030க்குள்ளார அச்சீவ் பண்ணணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். $1 ட்ரில்லியன் எக்கானமி பை 2030 நம்ம தமிழ்நாடு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கமாக இருந்தது. இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டோடைய அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6.6 லட்சம் கோடி அளவுக்கான முதலீடுகளை நம்ம ஈர்த்திருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. 6.6 lakh crore. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 6.6 lakh crore ஜாப்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈர்த்திருக்க மாதிரி சொல்கிறாங்க. 6.6 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்திருக்கிறாங்க. எவ்வளோ ஜாப்ஸ் இதில் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா 26.88 lakh ஜாப்ஸ், 26.88 லட்சம் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த இன்வெஸ்டார் மீட் மூலமாக சாத்தியமாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. குறைக்கடத்திகள் மற்றும் மின்னணு சாதனங்களுக்கான ஒரு பாலிசி அதையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த பாலிசியில் என்ன சொல்லியிருக்கு ஆக்சுவலாக அப்படின்னா இந்தியாவுடைய எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டில் தமிழ்நாடு 40% கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். எதில் அப்படின்னா செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸில் இந்தியாவுடைய மொத்த எக்ஸ்போர்ட்டில் ஒரு 40% நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் 2020க்குள்ளே அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கமாக சொல்லப்படுது. இது ஒன்று. அடுத்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா செஸ்ஸு ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸ். இந்தியாவிலே அதிகமான ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆப்ரேஷனில் இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 54 செஸ்ஸு தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது, ஆப்ரேஷன் இன் ஸ்டேட். அடுத்தது தமிழ்நாடுடைய ரேங்கிங் லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் லீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் லீட்ஸ் 2023. இதில் தமிழகத்துடைய தரம் என்ன அப்படின்னா அச்சீவர், சாதனையாளர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லேயே இருந்துகிட்ருக்கு. எதில் அப்படின்னா கோஸ்டல் ஸ்டேட்ஸில் அச்சீவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் தமிழகம் 2வது முறையாக இதே நிலையை தொடர்ந்துட்டு வருது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லா கனெக்டிவிட்டி, சாலை மற்றும் இதர எல்லா விதமான போக்குவரத்து கனெக்டிவிட்டி சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ஒன்று. செகண்ட் டெவலப்பிங் மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு ரீசன் சொல்லியிருக்காங்க. இந்த 2 காரணங்கள் சிறப்பாக இருக்கிறதுனால தமிழ்நாடு தொடர்ந்து சாதனையாளர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லே லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் இண்டெக்ஸில் விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி மோடல் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு குட்ஸை நம்ம ஒரு குட்ஸ் தயாரிக்கிறோம், அதை எங்கேயோ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சில குட்ஸை அந்த சில ஏரியாவுக்கு நம்ம அனுப்பும்போது பார்ஷியலி ரோட் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஏர் டிரான்ஸ்போர்ட்டு, ஃபைனலாக ஷிப் டிரான்ஸ்போர்ட். அந்த மாதிரி பல மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய குட்ஸை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மெத்தடுக்கு பேர் மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ். அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் தமிழ்நாட்டில் நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பட்ஜெட் ஃபிகர்ஸ் 2024. இந்த வருடம் பட்ஜெட் தாக்கல் செய்தாங்க இல்லையா, அதோடைய ஃபிகர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மாநிலத்தோடைய சொந்த டேக்ஸ் ரெவென்யூ, நம்ம ஸ்டேட்லேயே கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸில் கிடைக்கக்கூடிய ரெவென்யூ எவ்வளோ அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா இதில் ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்கள்.
1,95,172 1,95,172.99 crore rupees வந்து நம்ம டேக்ஸஸ் மூலமாக நமக்கு ரெவென்யூவாக கிடைக்குது நம்ம ஸ்டேட்டுக்கு. அப்ராக்சிமேட்டாக நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் நான் சொல்லிட்டேன். அப்ராக்சிமேட்டாக 1,95,000 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். க்ரோர்ஸில் நமக்கு டேக்ஸ் கலெக்ஷன் ஆகுது ரெவென்யூவா அப்படிங்கிறது இதோடைய மீனிங். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2023 எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. 2023 நம்மளுடைய டேக்ஸ் ரெவென்யூ எவ்வளோவா இருந்தது அப்படின்னா 1,70,147.24 crore இருந்தது. அதாவது சிம்பிளாக ரவுண்டப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 1,70,000 crores வந்து நம்மளுடைய டேக்ஸ் ரெவென்யூவாக இருந்தது. பட் இப்போ என்ன அப்படின்னா 1,95,172.99 crore அளவுக்கு உயர்ந்திருக்கு நம்மளுடைய டேக்ஸ் ரெவென்யூ. டேக்ஸ் மூலமாக நம்ம ஸ்டேட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ அதில் வந்து எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் ஜிஎஸ்டி, மாநில ஜிஎஸ்டி, அப்புறம் வெஹிக்கிள்ஸ் டேக்ஸு, அப்புறம் ஸ்டாம்ப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் இருந்து வரக்கூடிய ரெவென்யூ, அப்புறம் பெட்ரோல், டீசல் அண்ட் லிக்கர், மது அதில் இருந்து வரக்கூடிய வேட்டு அந்த டேக்ஸு, அதுக்கப்புறம் இந்த லிக்கர் சேல்ஸில் வரக்கூடிய அமௌண்ட் அதுதான் ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 விஷயங்கள்ல இருந்து தான் நம்மளுடைய ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ அமையுது. எதெல்லாம் அப்படின்னா ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, டேக்ஸஸ் ஆன் வெஹிக்கிள்ஸ், ரெவென்யூ ஃப்ரம் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், வேட் ஆன் பெட்ரோல் அண்ட் டீசல் அண்ட் லிக்கர், அப்புறம் த ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டிஸ். இந்த ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டியில் தான் நம்மளுடைய மதுபான வருமானம் இந்த ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டிஸில் தான் நமக்கு தெரிய வருது. நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் இல்லையா, கலால் அந்த மதுபானம் வந்து இவ்வளோ கோடிக்கு விற்றுது பெர் டே, அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் எங்கே நமக்கு காட்டுது இதில் அப்படின்னா அந்த ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டிஸில் தான் நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் வேட்டும் போடுறாங்க, பெட்ரோல், டீசல், லிக்வர் அதன் மூலமாகவும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கொஷின் வந்து ஆக்சுவலாக ஒரு குரூப் 1 கொஷின் ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க ஒரு டைமில். ஸோ அதனால தான் இதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம இங்கே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நாமினல் ஜிஎஸ்டிபி க்ரோத் தமிழ்நாட்டில் எவ்வளோ அப்படின்னு கணிச்சிருக்காங்க அப்படின்னா 15.14% ஃபார் திஸ் 2023-24. இந்த இயருக்கான நாமினல் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன் விலைவாசியையும் சேர்த்து எடுக்கக்கூடிய ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டெவலப்மெண்ட் ப்ராடக்ட், ஜிடிபின்னு பார்ப்போம். இங்கே வந்து ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்கிறோம், கிராஸ் ஸ்டேட் டெவலப்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து நாமினல் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்கிறோம். நாமினல் அப்படின்னு வந்துட்டாலே இன்ஃப்ளேஷனை எடுத்திருக்கோம், உள்ள கணக்கில் சேர்த்துருக்கோம். அதன்படி பார்க்கும்போது நமக்கு 15.14% அளவுக்கு நம்மளுடைய க்ரோத் ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமினல் ஜிஎஸ்டிபி க்ரோத் வந்து 15.14 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட். நம்ம தமிழ்நாடோடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3.44% ஆஃப் ஜிஎஸ்டிபி. ஜிஎஸ்டிபியில் 3.44% நமக்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இதுக்கான கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, எவ்வளோ வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது உத்தமம், ஆப்டிமல் அப்படின்னு சொல்லிட்டு. அதன்படி பார்க்கும்போது ஃபிஸ்கல் டெஃபிசிட் டு ஜிஎஸ்டிபி அப்படின்னும் போது அவங்க சொன்ன வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா 3.0% இன் டில் 2025 வரைக்கும், அதாவது 2024 to 2025 ஆண்டு அந்த ஒரு ஆனுவல் இயரில் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 3% இருக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கூடுதலாக ஒரு எக்ஸம்ஷன் மாதிரி 0.5%ம் இருக்கலாம் டில் 2024 to 2025 காலக்குள்ளார 0.5 வரைக்கும் இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 3.44 இருக்குது. 3.44 ஜிஎஸ்டிபி % of GSDP நம்மளுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட். The fiscal deficit is estimated at 3.44% of GSDP.
நெக்ஸ்ட்டு கடன், அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 31 மார்ச் 2025 வந்து நமக்கு அரவுண்ட் 8,33,361.80 crore இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8,33,361.80 crore இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளோ அந்த ஜிஎஸ்டிபியில் கன்ஸ்டிடியூட் பண்ணுது, எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா 26.41% ஆஃப் ஜிஎஸ்டிபி இன் 2024 to 2025. இந்த ஃபினான்ஷியல் இயரில் 26.41% கன்ஸ்டிடியூட் பண்ணுது அப்படின்னு. இப்போ இந்த பாயிண்டில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த பெர்சன்டேஜை ஞாபகம் வச்சுக்கணும். இது லாஸ்ட் நடந்த குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. எவ்வளோ ஜிஎஸ்டிபியில் அதாவது ஒரு 4-5 சென்டென்ஸ் கொடுத்து அதில் சரியானதை தேர்ந்தெடுன்ற மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பெர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடைய கடன் சுமை வந்து 8,30,033 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தவுட் ஈவன் எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னு கூட நமக்கு ஞாபகம் வந்துடும். இந்த எவ்வளோ கன்ஸ்டிடியூட் பண்ணுது ஜிஎஸ்டிபியில் பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் 26.41 அவுட்ஸ்டாண்டிங் டெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து டிஎன் பீட் எக்ஸ்போ அப்படின்ட்டு, இது சென்னையில் நடந்த ஒரு எக்ஸ்போ தான். இது யாருக்கு அப்படின்னா எஸ்சி/எஸ்டி என்டர்ப்ரனர்ஸை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட இது வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன், அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் எடுத்து நடத்துகிறாங்க. அடுத்தது வந்து டீல்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம், டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் அப்படின்னு ஒரு திட்டம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க இல்லையா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் பள்ளிக்கல்வித்துறையும் இணைந்து டெக்னாலஜி எஜுகேஷனை விரிவுபடுத்துறதுக்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. டெக்னாலஜி எஜுகேஷனும் டெக்னாலஜி மூலமாக லேர்னிங்கை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த டீல்ஸ் திட்டம். எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்துக்கோங்க, மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் பள்ளிக்கல்வித்துறையும். அடுத்தது டிஎன் ஸ்டார்ட் அப் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னா இதை இஷ்யூ பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன். அவங்க தான் இதை முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க. அந்த தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷனுக்கு ஒரு பிராண்ட் நேம் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் டிஎன். அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் ஸ்மார்ட் கார்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் கார்டை வச்சது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட என்டர்ப்ரனர்ஸுக்கு வந்து 6 விதமான 6 கேட்டகரியில் அவங்களுக்கு வந்து சர்வீசஸை அவங்க எடுத்து பயன்பெற்றுக்கலாம். லீகல் அண்ட் கம்ப்ளையன்சஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் கன்சல்டிங், ஃபைனான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், ஸ்மார்ட் ஒர்க் ஸ்பேஸ், சாஃப்ட்வேர், ஐடி, இந்த மாதிரி துறைகள்லாம் அவங்க வந்து தங்களுக்கு தேவையான சர்வீசஸை இந்த கார்டை காட்டி பெற்றுக்கொள்ளலாம். இதை இஷ்யூ பண்ணது ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற நிறுவனம். ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னா என்னென்னா ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன், அதோடைய பிராண்டு தான் ஸ்டார்ட் அப் டிஎன். அவங்க இதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு க்ரீன் எனர்ஜி கிளைமேட் கம்பெனி அப்படின்னு ஒன்று தமிழக அரசு உருவாக்கியிருக்காங்க. அதை வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா நம்ம டேஞ்சன்ட் கோ இருக்கு இல்லையா, டேஞ்சன்ட் கோவில் ரினியூவபிள் எனர்ஜி விங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதிலிருந்து இந்த தமிழ்நாடு க்ரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிட்டடை பிரித்து எடுத்துட்டு தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி கூட மெர்ஜ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த தமிழ்நாடு க்ரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் எதில் இருக்குது அப்படின்னா, யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சியோடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. முதல்ல டேஞ்சன்ட் கோ கூட இருந்தது. இது நோக்கம் என்ன அப்படின்னா ரினியூவபிள் ப்ராஜெக்ட்ஸை வந்து முடுக்கி விடுறதுக்கு, ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், விண்டு, ஹைட்ரோ, சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸை வந்து வேகப்படுத்துறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி க்ரீன் டெவலப்பர்ஸோடைய கிளியரன்ஸ் சிஸ்டத்தை வந்து சிங்கிள் விண்டோ ஒற்றை சாளர முறையில் அவங்களுக்கான கிளியரன்ஸ் கொடுக்கறது. அதே மாதிரி ரினியூவபிள் எனர்ஜியை வந்து ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக கிடைக்கக்கூடிய பவர், அந்த விஷயங்களெல்லாம் எக்ஸிஸ்டிங் பவர் கிரிட்டோட எப்படி இன்டெக்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறது. அதே மாதிரி
இந்த பேட்ரி இந்த ரினியூவபிள் எனர்ஜியை வந்து ஸ்டோரேஜ் பண்ண முடியுமா பேட்ரியில், அந்த மாதிரி ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்க முடியுமா, ஸ்டேபிள் அண்ட் கன்சிஸ்டன்ட் பவர் சப்ளைக்கு அப்படின்றதன் நோக்கில் நிறையா விஷயங்கள் செய்வதற்காக வேண்டி இந்த டிஎன் கிரீன் எனர்ஜி கிளைமேட் கம்பெனியை உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் மெர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே இதில் ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் டைஅப்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தமிழ்நாடு ஃபைனான்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இதை கொஞ்சம் ரிப்பீட்டடாக பாருங்கள். இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருந்தாலும் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. நமக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுல ஒரு எட்ஜு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம விவேகானந்தா டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.